அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வருடத்தோட கடைசி காலாண்டில் இருக்கோம். இந்த டைமில் தென்னை மரங்களுக்கு வீட்டில் இருக்கிறதோ அல்லது தோட்டங்கள் இருக்கிறதோ கண்டிப்பாக அடி உரம் கொடுக்க வேண்டிய காலம். என்னென்ன அடி உரம் கொடுக்கணும்? மரத்துலேருந்து ஒரு பக்கத்துக்கு 3 அல்லது 6 அடி வரையிலும் தள்ளி வட்டம் போடணுங்க. அதாவது விட்டம் 12 அடி இருக்கணும். அது மாதிரி வட்டம் போடுறோம். அதில் 20 கிலோ மக்கின தொழு உரம், அது கூட சாம்பல் 5 கிலோ, வேப்பம் புண்ணாக்கு 2 கிலோ, இதெல்லாம் உள்ளே போட்டு மூடுறோம், தண்ணி கொடுக்குறோம். ரைட்டா? இதை கண்டிப்பாக பண்ணணுங்க. இது கூட இன்னும் என்ன சேர்க்கலாம்? ராக் பாஸ்பேட் குறைந்தபட்சம் 200 கிராம் ஒரு மரத்துக்கு கீழே வச்சு மூடலாம். சாம்பல் கிடைக்கல அப்படின்னா பொட்டாஷ் பாக்டீரியா பவுடராக கிடைக்கிதுங்க தருமபுரியில், 34 ரூபா ஒரு கிலோ. ஒரு மரத்துக்கு 3 கிலோ வைக்கலாங்க, 2 கிலோவாவது வைக்கலாம். வச்சு மூடி தண்ணி கொடுக்கலாம். அல்லது மண்புழு உரம் கிடைச்சா ஒரு மரத்துக்கு 5 கிலோ, அது கூட இதெல்லாம் கலந்து கீழே வச்சு மூடணுங்க, தண்ணி கொடுக்கணும். ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்கங்க. நம்ம தென்னை மரம் வாங்குறப்ப என்ன ஆசைப்பட்டு வாங்கினோம்? குட்டையாக இருக்கணும், நிறைய காய் வரணும், ஒரு வருஷத்துக்கு 350 காய் வரணும், இப்படிலாம் நினச்சி தானே வாங்கினோம். நிறைய சாப்பிட்டா நிறைய வேலை பார்க்க முடியும். நல்ல சத்துக்கள் கொடுத்தா மரம் காய் தரும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? மரத்துக்கு வேணுங்கிற எதுவுமே கொடுக்காம 350 காய் வரணும்னு எதிர்பார்க்குறோம். ஒரு குலையில் வருஷத்துக்கு ஒரு குலைங்க, சரி ஒரு மாதத்துக்கு ஒரு குலை, 12 குலையாச்சா? 350 காய்ங்க. நீங்கள் சொல்கிறது 350 காய்ங்க. அப்போ ஒரு மரத்தில் எத்தனை காய் இருக்கணும்? அப்போ அத்தனை காய் இருக்கிற அளவுக்கு நீங்கள் சத்துக்கள் கொடுத்தா அது வருங்க. நீங்கள் கவனிக்கலைன்னா வராதுங்க. சுருக்கம் அவ்வளோதான். நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, குறும்பை உதிருது, ஒன்றுமே நிற்க மாட்டேங்குது, 4 காய் வருது, 3 காய், ஒன்றுமே கொடுக்கல, வெறும் தண்ணி கொடுக்குறீங்க, எப்படி வரும்? இப்போ நான் இருக்கேன், காலையில் மதியம் நைட்டு சாப்பிட்றேன், 3 வேளை டீ குடிக்கிறேன், இம்புட்டு செஞ்சால் தான் என்னால் வேலை செய்ய முடியுது. ஓகேங்களா? என்னை மாதிரி தானே இந்த செடி, அதுவும் தென்னம்பிள்ளை, பேரே அதுதான் தென்னம்பிள்ளை. நம்ம பிள்ளைய மாதிரி கொடுத்தா தானே வரும். நான் கேட்குறேன், நம்மளோட மாதா டிவி நேயர்களே நிறையா பேர், எல்லாம் வீட்டு தோட்டத்தில் தென்னை மரம் வச்சுருக்கவங்க எல்லோரும் நீங்கள் என்னங்க கொடுத்தீங்க? ஒன்றும் கொடுக்கல. அந்த ஒரு பதிலை தெளிவாக சொல்கிறோம் எல்லாரும், எல்லா மாவட்டத்துலேயும் சொல்கிறோம். அது எப்படி எதுவும் கொடுக்காம அந்த பயிர் எப்படி காய் தரும்? தயவு செய்து கொடுங்க. மரத்தோட மேலே யாரையாவது அனுப்பிச்சோம்னா 2 கிலோ வேப்பம் புண்ணாக்கு தூளாக்கி மேலே கொண்டு போய் போட வைங்க. மேலே போகும்போதே கொடுத்து விடுங்க. ஒரு 2 லிட்டர் பாட்டில் அப்படி கட்டி கொடுத்து விட்டிங்கன்னா மேலே போய் ஊற்றுற மாதிரி. அதில் என்ன இருக்கலாம்? மெட்டாரீசியம்ங்கிற திரவம், வெட்டிசிலியம் லக்கானிங்கிற திரவம், ரெண்டும் இருக்கலாம். 100 லிட்டரில் கீழே வச்சே 100 லிட்டருக்கு ஒவ்வொரு லிட்டர் கலந்துருங்க. அந்த திரவத்துலேருந்து ஒரு செடிக்கு 2 லிட்டரு அல்லது 4 லிட்டர் எடுத்துகிட்டு போய் இருக்கிற பாலைகள் மேலே தெளிக்கணும். மட்டைகளுக்குள்ளே ஊற்றி விட்டு வந்தணும். 2 கிலோ வேப்பம் புண்ணாக்கு போடுறாங்க. அவசியம் பண்ணணுங்க. அதுவும் மழைக்கு முந்தின இந்த நேரத்தில் கண்டிப்பாக பண்ணணும். மழை நேரத்தில் இதெல்லாம் இல்லாமல் போகும். மழை நேரத்தில் ஒரு அணில் சிறுநீர் கழிச்சிச்சுன்னா, அவ்வளவு அமிலத்தோடு அது பட்டுச்சுன்னா செடியோட தன்மை மாறும். ஒரு காக்கா எச்சம் போடுது, அதோட தன்மை மாறும். ஒவ்வொரு விதத்துலேயும் அது நமக்கு தவறான ஒரு வழிகளை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். வாடை, கெட்ட வாடை வரும், அதனால் வண்டு வரும், காண்டாமிருக வண்டு வரும், சிவப்பு கூண்டு வண்டு வரும். நம்ம தோட்டத்தை சுத்தமாக வைங்க. எங்கேயாவது காஞ்ச கட்டைகள் இருக்குன்னா எடுத்து வெளியே போடுங்க, மட்டைகள் எடுத்து வெளியே போடுங்க, தெளிவாக வைங்க, சத்துக்கள் கொடுங்க. இதெல்லாம் இன்றைக்கி செய்ய வேண்டிய ரொம்ப 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 முக்கியமான அடிப்படை செயல்பாடு. இதை செஞ்சால் தான் நல்லா இருக்க முடியும். வீடோ தோட்டமோ நல்ல வச்சுக்கோங்க. எந்த ஒரு உயிருக்கும் அதுக்கான அந்த நேரத்துக்கான சத்துக்கள் கொடுத்தா நம்ம லாபம் எதிர்பார்க்க முடியும். சரிங்களா? பார்த்துக்கங்க. சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கங்க. உங்களுக்கு வேணுங்கிறத நான் சொல்கிறேன். சரியா? நன்றிங்க.